அனர்த்தங்களை எதிர்நோக்கியுள்ள இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் பாகிஸ்தானின் விமானங்களுக்கு தமது வான்பரப்பை பயன்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இந்திய வான்வெளியில் மனிதாபிமான உதவிகளை ஏந்திய தமது நாட்டு விமானம் திங்கட்கிழமை பறப்பதற்கு பாகிஸ்தான் அனுமதி கோரி 4 மணித்தியாலங்களில் அந்த அனுமதியை வழங்கியதாக பாகிஸ்தான் தெரிவித்தது. இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை எடுத்துச் செல்வதற்கான விசேட செயற்திட்டத்தின் கீழ் பாகிஸ்தான் விமானங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு பல்வேறு சர்வதேச நாடுகளும் உதவி வழங்கி வருகின்றன. ஐக்கிய அரபு ராச்சியத்தினால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை ஏற்றிய முதலாவது விமானம் இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தது. இந்த நிவாரணப் பொருட்களில் 48 தற்காலிக வீடுகள், 14 நாட்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு தேவையான 2592 உணவுப் பொதிகள், கூடாரங்கள், மீட்புக் குழுக்களுக்கான வாகனங்கள் மற்றும் கடினமான வீதிகளில் செலுத்தப்படக்கூடிய மோட்டார் சைக்கிள்களும் அடங்குகின்றன. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் விமானப்படைக்கு சொந்தமான உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானங்களில் ஒன்றான C-17 விமானத்தில் இந்த பொருட்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இவ்வாறான மேலும் 3 விமானங்கள் எதிர்வரும் சில நாட்களில் நாட்டுக்கு வருகை தரவுள்ளன. இலங்கைக்கு $1 மில்லியன் அமெரிக்க நன்கொடையை வழங்க சீனா தீர்மானித்துள்ளது. 10 மில்லியன் சீன யுவான் பெறுமதியான பொருட்களையும் நன்கொடையாக வழங்க தீர்மானித்திருப்பதாக இலங்கைக்கான சீன தூதரகம் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்தது. சீன மக்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இலங்கை சகோதரிகளுடன் இருப்பதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். வெள்ளம், மண் சரிவினால் ஏற்பட்ட உயிரிழப்பு, சேதங்கள் மற்றும் பாரிய அழிவு தொடர்பில் தனது இரங்கலை ஏற்றுக்கொள்ளுமாறும் ரஷ்ய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு எழுதிய கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பல்வேறு உலக தலைவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தமது இரங்கலை தெரிவித்துள்ளதுடன் மேலும் பல நாடுகள் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு உதவ முன் வந்துள்ளன. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளதுடன் இந்த கடினமான நேரத்தில் இந்தியா இலங்கையோடும் இலங்கை வாழ் மக்களோடும் தொடர்ந்தும் துணை நிற்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். மீட்பு மற்றும் ஏனைய நடவடிக்கைகளுக்காக ஆபரேஷன் சாகர் பந்து செயற்திட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக நிவாரணம் வழங்குவதாகவும் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான அனைத்து ஆதரவையும் வழங்கவுள்ளதாகவும் இந்திய பிரதமர் உறுதியளித்திருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. பாகிஸ்தானும் தனது தொடர்ச்சியான ஆதரவை தெரிவித்து வருவதுடன் PNS சைஃப் கப்பலின் மூலம் இலங்கை கடற்படையுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றது. ஆற்றின் கரைகளை வலுப்படுத்துவதற்காகவும் அதிகரிக்கும் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் அமெரிக்கா 20,000 போலீசுக்கினை நாட்டுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளதுடன் மின்பரப்பாக்கி, அடுப்புகள், குடிநீர் தொட்டிகள், கூடாரங்களை உலக உணவு திட்டத்தினூடாக வழங்கியுள்ளது. தெற்கு மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க விசேட பிரதிநிதி செர்ஜியோ கோர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதுடன் இதன்போது அமெரிக்காவிடமிருந்து தொடர்ந்து கிடைத்த ஆதரவுக்கு இலங்கையின் நன்றியை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உயிரிழப்புகளை சந்தித்த குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த அமெரிக்க விசேட பிரதிநிதி அதிகரித்துள்ள இடர் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் இந்த கடினமான நேரத்தில் அமெரிக்கா இலங்கையுடன் துணை நிற்பதாகவும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே அவசர கால மீட்பு, கட்டியெழுப்பும் செயற்பாடுகளுக்காக ஆஸ்திரேலியா $1 மில்லியன் ஆஸ்திரேலிய அன்பளிப்பு செய்ய உள்ளதாக உறுதியளித்துள்ளதுடன் நேபாளம் இலங்கையின் நிவாரண செயற்பாடுகளுக்கு $2 லட்சம் அமெரிக்க வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இடர் நிலைமை எதிர்கொண்டுள்ள இலங்கை வாழ் மக்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ள மாலைத்தீவுகள் இடம்பெயர்ந்த மக்களுக்கு $50,000 அமெரிக்க நிதியுதவியை வழங்க உள்ளதாகவும் 25,000 டுனா மீன்களை நன்கொடையாக வழங்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலரின் மீட்பு மற்றும் அவசர கால நிவாரணம் மற்றும் ஆரம்பகால மீட்பு திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. துருக்கி, கியூபா, பங்களாதேஷ், ஐரோப்பிய ஒன்றியம், பலஸ்தீனம், நிகரகுவா உள்ளிட்ட பல நாடுகளும் பல சர்வதேச அமைப்புகளும் இலங்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதுடன் இடர் நிலைமையின் போது இலங்கையுடன் துணை நிற்பதாக உறுதியளித்துள்ளன.